மேம், ஆ, இன்னைக்கு ஒரே நாள்லயே 4 இடத்துல சதாபிஷேகம். ஆமா. எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. நெறைய விஷயங்கள் நான் கத்துண்டேன் இன்னைக்கு. அப்போ சதாபிஷேகத்த பத்தி பேசுறோமா? கண்டிப்பா. அதாவது 1000 பிறை கண்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு நான் இன்னைக்கு அத பத்தி சதாபிஷேகத்த பத்தி ஒரு வாத்தியார் சொல்றத நான் கேட்டேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பா, அம்மாக்கு 80 வயசு ஆக போகுது அப்படின்னா, சதாபிஷேகம் பண்ணலாமா? வேண்டாமா? ஏன்னா சில பேருக்கு வசதி இருக்காது. நெறைய காரணங்கள் இருக்கும். வெளிநாட்ல இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. நிச்சயமா நீங்க சதாபிஷேகம் அப்படிங்கிறது உங்க அப்பா, அம்மாக்கு நீங்க பண்ணியே ஆகணும். இந்த சதாபிஷேகத்த அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, கார்த்தால ருத்ரம் முடிச்சுட்டு சதாபிஷேகம் பண்ணிட்டவால யானை மேல உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டின்னு வருவாளாம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வயசானவருக்கு வந்து 80 வயசு ஆயிருக்கும் இல்லையா? சின்ன வயசுல அவர் சுத்தி திரிஞ்ச அந்த ஊர்லலாம் திருப்பி அவரால நடந்து போய் பார்க்க முடியாதாம். அவர யானை மேல உட்கார வச்சு அந்த தம்பதிகளாவோ, யானை மேல உட்கார வச்சு யானை மேல ஏறி உட்கார முடியாட்டினா, அட்லீஸ்ட் வந்து குதிரை மேல உட்கார வச்சு, குதிரை வாகனம் இருக்கு இல்லையா? நம்ம இப்ப அந்த சேரியட்டுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஒரு வண்டியில உட்கார வச்சு, அந்த ஊர்ல வந்து ஊர்வலமா அழைச்சுன்னு வருவாளாம். அவாளுடைய பார்வை படுறதே வந்து நம்மளுக்கெல்லாம் அவ்ளோ புண்ணியமாம். அதாவது அவள பார்க்கறது அவ்ளோ புண்ணியம், அவ்ளோ ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த வாத்தியார் இன்னைக்கு சொன்னார். அப்ப அத பண்ணி வைக்கிற உங்களுக்கு எவ்ளோ பெரிய ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும். நீங்க அவளோட பசங்களா இருந்தீங்கன்னான்றத யோசிச்சு பாருங்களேன். 80ஆம் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளா, அதாவது அவ அம்மா ஆத்துலருந்து சீர் கொண்டு வரதுக்கு பெருசா மனுஷா இருப்பாளா? அப்படின்னு தெரியாது. ரொம்ப சிம்பிளா புடவ வேஷ்டி, மாலை, பணியாரக்கா இது நீங்க வாங்கி வச்சாலே போதும். நீங்க உங்க ஆத்துல இருக்கவா, உங்களோட அக்கா தங்கைகளோ, இல்ல உங்க பொறந்தாத்துல இருக்கவா யாராவது இருக்கேல்னா, அவாளுக்கு நீங்க அந்த புடவ வேஷ்டி வாங்கி குடுத்து ஒரு பணியாரக்கா கொண்டு போய் வைக்கிறது, அவ்ளோ பெரிய புண்ணியமா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு அவர் எனக்கு சொல்லி நான் கேட்டேன். அதே மாரி திருமங்கல்யம் யார் வாங்கணும் அப்படின்னு, நிச்சயமா திருமங்கல்யம் வந்து பொறந்தாத்துலயும் வாங்கலாம், இல்ல பசங்களும் வாங்கலாம். ஆனா சஷ்டியாப்த பூர்த்திக்கோ, பீமர சாந்திக்கோ, சதாபிஷேகத்துக்கோ அந்த காலங்கள்ல திருமங்கல்யம் பிரதானமா இருந்தது கிடையாது. இப்ப தான் அத பிராக்டிஸ்ல இருக்கிறதாவும் அந்த வாத்தியார் சொல்லி நான் கேட்டேன். ஆனா, அந்த சாந்தி பண்ணிக்கிறது, அந்த ஜலம் ஜெபிச்சு கொட்டுறது தான் அந்த சதாபிஷேகத்தோட மெயின் மோட்டிவா அந்த காலத்துலலாம் இருந்திருக்கு. நீங்க புடவ வேஷ்டி, பணியாரக்கா நீங்க வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பொறந்த ஆத்துலருந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் திரட்டிப்பால் ரொம்பவே முக்கியம். ஏதாவது ஒரு ஸ்வீட், ஒரு காரம் நீங்க வாங்கி வச்சாலே அதாவது காரம்னா கைமுறுக்கு, அந்த மாரி அவரால என்ன சாப்பிட முடியுமோ, அந்த 80ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறவளுக்கு நெறைய பேருக்கு பல்லெல்லாம் இருக்குமா, கடிச்சு சாப்பிட முடியுமான்னு தெரியாது. அவரால எத ஈஸியா சாப்பிட முடியுமோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரமோ, ஒரு ஸ்வீட்டோ வாங்கி வச்சாலே போதும். இல்ல அத வாங்கி வைக்கலனாலும் வெறும் பணியாரக்கா வச்சாலே போதும். இந்த மாரி சம்பிரதாயங்கள் விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க சாயாசி கேட்டரிங் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சதாபிஷேகத்த பத்தி நான் ஏதாவது சொல்ல விட்டு போயிருந்தா, மறக்காம அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.